நாங்கள் எல்லோரும் வேன்லேருந்து இறங்கி பம்பையில் இறங்கி அப்படியே மெல்ல நடந்து அப்படியே ஸ்டெப்பில் இறங்கி மேலே ஸ்டெப்பில் இறங்கி நேராக போனோம்னா பம்பை ஆற்றுக்கு மேலே அக்கறை கிடக்கணும். கிடந்து அங்கிட்டு போனோம்னா போய் பம்பையில் இருமுடி இறக்கிட்டு அப்படியே குளிச்சுட்டு மெல்ல ஏற வேண்டியது தான் சபரிமலைக்கு மேலே. பம்பையில் குளிச்சுட்டு அப்படியே மெல்ல சன்னிதானத்துக்கு மலை ஏறுறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்படியே ஃபஸ்ட் எடுத்தோன்னா மேலே அடி தள்ளி போனோம்னா இப்போ இந்த ட்ரிப் நல்லா ரூஃப்லாம் போட்டிருக்காங்க. போன வருஷம் இந்த ரூஃப் போடலை, இந்த வருஷம் ரூஃப்லாம் நல்லா போட்டிருக்காங்க. கல்லாம் பாறைக்கெல்லாம் விரிச்சிருக்காங்க. இந்த மேலே கணபதி கோயிலுக்கு மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. இதில் வந்து ஸ்டார்டிங் மேலே ஏறினோம். மேலே போய் கணபதி கோயிலில் போய் ஒரு தேங்காய் விடலை போட்டுட்டு அப்படி நேராக கணபதி கும்பிட்டுட்டு அடுத்து நேராக ஆஞ்சநேயர் எல்லா சாமியும் இருக்காங்க கும்பிட்டுட்டு அப்படியே மெல்ல 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 மேலே ஏறிட்டு இருக்கோம். மேலே ஏறும்போதே இந்த இதில் வந்து அந்த கணபதி கோயிலுக்கு மேலே ஏறுறதுக்கு முந்தி ஐயப்பன் வந்து குழந்தையாக இருக்கும்போது உள்ள ஒரு சிலை இருக்கும். ராஜாவை நிற்பார். அந்த இது அழகாக லைட்லாம் போட்டு அழகாக இருக்கும். பார்த்துட்டு மெல்ல 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 மேலே மேலே ஏறினோன்னா கணபதி கோயில். அங்கே எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக ஆஞ்சநேயர் கும்பிட்டுட்டு அந்த வெர்சல் க்ரீவ் இருக்குது. நமக்கு வந்து நம்ம பாஸ் எடுத்து போகிறோம்ல, அந்த பாஸை வந்து முதல்ல இது பண்ணுவாங்க. நம்மளை செக் பண்ணிவிட்டு ஆதார் கார்டோட இது நம்பர் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு அப்படி மெல்ல மேலே ஏறினது அந்த ஆஞ்சநேயர் லெஃப்ட்டில் இருக்கார்ல, இடது பக்கம் ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர் கும்பிட்டுட்டு இந்த போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்கல்ல, அப்படியே மெல்ல போனோன்னே இதில் வந்து நம்மளை வந்து பாஸ் நம்ம கையில் சீட்டுருக்கு, ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து காமிச்சோம்னா நம்மளை அப்படியே உள்ளே விட்ருவாங்க. செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு எத்தனை பேர் வயசு எத்தனைன்னு பார்ப்பாங்க. சின்ன பிள்ளைகள்லாம் அப்படி செக் பண்ணிவிட்டு அப்புறம் நேரம் அங்கேருந்து இந்த போலீஸ் செக் பண்ணுறாங்கல்ல லேப்டாப்பில் பாப்பா அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்காங்கல்ல. இதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஹைகோர்ட்டு இது நியம பிரகாரம் எடுக்கக்கூடாதுனாங்க. அதெல்லாம் எடுக்கலை. திருப்பி லாஸ்ட்லேருந்து இது ஐயப்பன் கோயிலுக்கு மேலே வச்சு மட்டும் நாங்கள் எடுத்தோம். இந்த பின்னால் இருமுடி 18 படி ஏறியாச்சு. ஏறி கோயிலுக்கு பின்னால் ஐயப்பன் பின்னால் இருந்து இருமுடியோட என் ஃப்ரெண்டு பையன் கோயிலுக்கு பின்னால் என் ஃப்ரெண்டோட பையன் மித்திரன் என் பொண்ணு நிற்காங்க ஐயப்பன் கோயிலுக்கு நேர் பின்னால். அப்படி நேரம் மெல்ல வந்த பிறகு நெய்த்தங்காயெல்லாம் உடைக்க ஆரம்பித்தாச்சு. எங்கள் குருசாமி ரவி அவங்க திருப்பி 8 பேர் இலக்கு 4 சின்ன பிள்ளைகள் மொத்தம் 12 பேர் நல்லா சிறப்பாக நெய்யெல்லாம் உடச்சிட்ருக்காங்க பாருங்கள். நல்லா தெரியுதில்ல உங்களுக்கு. நெய்த்தங்காய் உடச்சி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. நேராக அதுக்கு அடுத்து நெய்த்தங்காய்க்கு வந்து முடிஞ்ச பிறகு ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஆள் சக்தின்னு சொல்லி நெய்த்தங்காய்க்கு நெய் அபிஷேகத்துக்கு க்யூவில் நின்று போனாப்புல. ஒரு ஆள் வந்து அரவணை பாயசம் வாங்க போனாப்புல. ஒவ்வொருத்தர் மாலையபுரத்து அம்மனுக்கு தேங்காய் உருட்ட போனாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேலையை பார்க்க இந்த என் மகா அப்படியே பின்னால் நின்றுக்கிட்டு இருக்காள்ல, ஹரிணி ஜெயனிக்காங்கல்ல. நல்லா இருந்தது. நல்ல கிளைமேட் நல்லா இருந்தது. அப்புறம் விடிய காலம் நல்லா தரிசனம் சூப்பர் தரிசனம். பிள்ளைகளுக்கு நல்லா முன்னுரிமை கொடுத்தாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் போகும்போது மற்றது எப்படின்னு தெரியாது, மற்றவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியாது. எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. சின்ன பிள்ளைகளுக்குலாம் நல்லா போலீஸ்காரங்க நல்லா தூக்கி காமிச்சாங்க. ஐயப்பன் நல்லா காமிச்சாங்க. நல்ல தரிசனம். இது முடிஞ்ச பிறகு நேராக நம்ம 18 படி ஏறும்போது முந்தைய ஒரு தேங்காய் உடைப்போம் ஐயப்பனுக்கு. அதே மாதிரி இறங்கும்போது ஒரு மலை மேலே எல்லா வேலையும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்த பிறகு இறங்கும்போது ஒரு தேங்காய் உடைக்கிறது. அது ஹரிணிஜியா தேங்காய் உடைக்க போகிறாங்க. அவங்க ஆசைப்பட்டாங்க நான் தான் உடைப்பேன்னு. அதே மாதிரி நல்லபடியாக உடைச்சாங்க. இந்த அடிச்சிட்டாப்புல தேங்காவை அடித்து இறங்கியாச்சு. அப்புறம் நேரம் வந்து மாலைபுரத்து அம்மங்கிட்ட வந்து விளையாடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஜெயவர்ஷினி மித்ரன் 3 பேரும் நல்ல ஒரே விளையாட்டு. அவங்களுக்கு எல்லா வேலை முடிஞ்சதில்லை. சாமி கும்பிட்டாச்சு. சிறப்பான தரிசனம் எல்லாம் முடிஞ்சது. அவங்க 3 ஒரே ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு என்டர்டைன்மெண்ட் நல்லா சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது பிள்ளைகளுக்கு. நல்ல தரிசனம். நல்லா ஐயப்பனை பார்க்க கோடி கும்பிடு நல்ல தரிசனம். இது மாலைபுரத்தம்மன் கோயில். மாலைபுரத்தம்மன் கும்பிட்டுட்டு நேராக
கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். அப்படி மாலையப்புறத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படி நேராக பின்னால் பஸ்மா குளத்தில் போய் பிள்ளைகள் 2 பேரும் இறங்கி காலை கழுவிட்டு இருந்தாங்க. இதுதான் பஸ்மா குளம். நம்ம கோயிலுக்கு பின்னால், நம்ம ஐயப்பன் கோயில் பின்னால் இருக்கும் பஸ்மா குளம். தங்கியிருக்கிறவங்க நல்லா இறங்கி குளிப்பாங்க. இந்த பிள்ளைகள் 2 பேரும் மித்ரனும் ஹர்னிஜயாவும் காலை கழுவிட்டு இருக்காங்க. பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க. நல்ல தரிசனம் கோயில் உண்மையில். அப்படி நேராக வந்தாச்சு. பஸ்மா குளம் முடிஞ்சு நேராக இங்கிட்டு நம்ம நெய்த்தேங்காய் எரிவோம்ல, தீயில் போட்டு எரிப்போம்ல, பகுதி நெய்த்தேங்காய் வந்து நம்ம கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். பகுதி வந்து இந்த கார்க்கு உள்ளதெல்லாம் போட்டு அங்கே தீயில் போட்டு எரிப்பாங்கள்ல, அதில் போட்டுட்டு நேராக வந்து அரவணை பாயசம் வாங்க வந்தோம். அரவணை பாயசம் வாங்கிட்டு அப்படியே மெல்ல ஃபோட்டோ எடுத்தோம். பாப்பாவை வச்சுக்கிட்டு இந்த 18 படி, இந்த இப்போலாம் பாருங்கள் 18 படி தெரியுதா, எல்லாம் இறங்கி ஓடுறாங்கல்ல, பாப்பாவை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். பாப்பாவுக்கு இது லாஸ்ட் 5வது வருஷம். இன்னும் அடுத்த வருஷம் அவங்க வர முடியாது. 10 வயசு ஆகுது. இல்லை, அங்கே 10 வயசு ஆகிட்டுன்னு விட மாட்டாங்க. இன்னும் 10 வயசு பிறக்கலை. இந்த சபரிமலை போகும்போது 9 வயசு தான். இந்தா அழகாக பாருங்கள், நம்மளோட நெய்த்தேங்காய் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் அங்கே நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். சூப்பராக அந்த நிற்கிறாங்க, கியூ நிற்கிற ஃபுல்லாக வந்து 18 படி ஏறுறக்கான்னு நிற்கிறாங்க, ஓடுறாங்கல்ல. நேராக போய் காலை கழுவிட்டு ஒரு தேங்காவை உடச்சிட்டு அப்படியே மேலே 18 படி ஏற வேண்டியதான். இந்த இது அரவணை பாயசம் அங்கே கவுண்ட்ரு ஃபுல்லாக அப்பம், அரவணை சென்டரு, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ் எல்லா வாசனையும் எழுதியிருப்பாங்க. வாங்கிட்டு அங்கேயும் ஒரே பிள்ளைகள் விளையாட்டு தான், ஒரே ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டு, பிள்ளைகள் சந்தோஷம். 3 பேரும், ஜெயவர்ஷினி, மித்ரன், ஹர்னிஜயா. சூர்யாவை இடைக்கிடைக்கு வருவார், சூர்யாவை இடைக்கிடைக்கு காணாமல் போயிடுவார். சூர்யா வருவார், இடைக்கிடைக்கு காணாமல் போயிடுவார். 4 பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள் 4 பேர். சூர்யா எங்கே காணும், சூர்யாவை ஆளே காணுமே சூர்யாவை. இந்த அடுத்து பொங்கல் வாங்கினாங்க. அங்கே குருசாமி பொங்கல் வாங்கிட்டு வந்தாங்க, சக்கரை பொங்கல் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த சூர்யா வந்துட்டான், சூர்யா வாங்கிட்டு ஓடிட்டான். சூர்யா வாங்கிட்டு சக்கரை பொங்கல் வாங்கிட்டு ஓடிட்டார். அவர் ஃபோட்டோவுக்கு வரவே இல்லை சூர்யா. அப்படி மெல்ல இறங்கி நடப்பந்தல் வந்தோம். நாங்கள் கீழே மலை வந்து கீழே இறங்க போகிறோம். அவங்க 18 படி ஏறக்கன்னு நடப்பந்தலில் நிற்கிறாங்க. அவ்வளோ பேரும் சாமிமார்கள்லாம் நடப்பந்தல் நிற்கிறாங்க. நடப்பந்தலில் வர க்யூவில் நிற்கிறாங்க, பெருசா க்யூ. அப்படியே மெல்ல 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 இறங்கி இந்த 3 போட்ட செம்ம என்ஜாய்மெண்ட் 3த்துக்கும். நிற்கிற அடுத்து மேலே ஏற போகிறோம் நாங்கள். மரக்கூட்டம் அந்த வழி நடக்கிறக்காண்டி ரெடி ஆகிக்கிட்டு அப்படியே மெல்ல ஃபோட்டோ எடுத்தோம். இந்த பின்னால் உள்ள மலையை காட்டுறக்காண்டி ஃபோட்டோ எடுத்தோம். நடப்பந்தலில் வந்து நேராக பார்த்தீங்கன்னா பின்னால் அந்த மலை நடக்க ஆரம்பித்தாச்சு. அப்படியே மெல்ல நடக்க ஆரம்பித்தோம். குரங்கு பார்த்தோம், நல்லா இருந்து குரங்கு, அழகாக இருந்து. நம்ம சாதா குரங்கு மாதிரி இல்லை, தலை ஃபுல்லாக வெள்ளை முடி மாதிரி ரவுண்டாக. பாப்பா எல்லோரும் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. நல்லா இருந்தது குரங்கு, நிறைய இருந்தது குரங்கு. அந்த குரங்கு ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தது. யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, தேவையுள்ளவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. இப்போ நான் எடுத்த மாதிரி எடுப்பாங்க. இந்த நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, யாரும் அந்த கல்லை கொண்டு ஏறி அதை ஏறின்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க வேட்டை அது வனத்தில் இருக்குது, வனம். அந்த வனத்தில் இருக்கும்போது அவங்க வேலை இருக்குது. யாரும் டிஸ்டர்ப் கீழே பண்ணி நான் கீழே சூம் பண்ணி காட்டுறது காட்டு பண்ணி, நிறைய காட்டு பண்ணிலாம் ஓடிச்சு. இந்த ஓடுதில்லை சூம் பண்ணி காட்டுற இடம். ஆனால் குரங்கு நிறைய இருந்தது. இந்த சாதா குரங்கு கிடையாது, இந்த குரங்கு நிறையா இருந்தது. நான் அந்த இந்த ஒன்றில் 2-3 எடுத்தேன். அப்படியே மெல்ல இது முடிஞ்சிட்டு அப்படி மெல்ல நடந்து போனோம். நல்ல உடும்பு ஒன்று போச்சு. நம்ம நடப்பந்தலில் மரக்கூட்டம் வர்ற வழியில் இந்த இறங்குச்சு, நடப்பந்தல் மெல்ல இறங்குச்சு. சரியான சைஸு உடும்பு. அப்படி மெல்ல போச்சு, ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு வந்தது. அவங்க அவரவர் சாமிமார்கள் அவங்க பாட்டு நடந்து போய்ட்டு இருந்தாங்க. அது வேலையை பார்த்து நடந்து திருப்பி உள்ளே ஏறிட்டு, ஆளுக்க வர்றதை பார்த்தோன்னா என்னமோ தெரில, உள்ளே ஏறிட்டு. பெரிய உடும்பு, நல்ல உடும்பு சைஸு.
லைவாக பார்த்தது சூப்பராக இருந்தது. நம்ம வந்து மிருக காட்சியெல்லாம் பார்ப்போம் உடம்புலாம், இது லைவாக நல்லா பார்த்தோம். மரங்களை பாருங்கள் எவ்வளோ ஹைட், நல்ல மரங்கள். சாமி தரிசனம் நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. நல்லா சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு இருந்தது. பாப்பாவுக்கு 5 வருஷம் நல்லா சிறப்பாக முடிஞ்சது. சந்தோஷம். சாமி சரணம்.